Our friends, Judges 19:20 chapter 1 to 58 48 48 வசனம். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 48 வசனம் வரை. வசனம் 1. இப்பொழுது தான் முதல் இப்படி பேர்சாபா மட்டும் உள்ள இஸ்ரவேலர்கள் புத்திரர்கள் அனைவரும் கீலியாத் தேசம் தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். Then all the children of the Israel went out, and the congregation was together as one man from Dan even the Beersheba with the land of Gilead and to the Lord and Mizpah. வசனம் 2. சகல ஜனங்களும் அதிபதிகளும் இஸ்ரவேல் சகல கோத்திரங்களும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். அவர்கள் பட்டயம் கருக்கிலே 4,00,000 காலாட்கள் and the chief of all the people, even all the tribes of the Israel, presented themselves in the assembly of the people of the God, 400,000 and footmen that draws and sword. வசனம் 3. இஸ்ரவேல் புத்திரர்கள் மிஸ்பா வந்து செய்தியை பெஞ்சமின் புத்திரர்கள் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர்கள் கேட்டார்கள். Now the children of the Benjamin heard that the children of the Israel were going up to the Mizpah. Then said the children of the Israel, tell us how was this wickedness. வசனம் 4. அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரீயின் புருஷனாகிய லேவி மறுதரம் நானும் என் மறுமனையாட்டியும் பெஞ்சமின் நாட்டிலுள்ள கேபியாவிலே ராத்தங்க வந்தோம். அந்த லேவி the husband of the woman that was selling answered and said, I come into the Gibeah that belongeth to Benjamin. I am handmaid concerning to lordage. வசனம் 5. அப்பொழுது கிபியா பட்டணத்தார்கள் எனக்கு விரோதமாக எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலேயே வளைத்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்து போனாள். And the man of Gilboa raised against me and based on the house around about upon me by night, and regard to heaven slain me, and my concubine having the fourscore that she is dead. வசனமாறு. ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிக்கேட்டையும் செய்யாதபடி நான் என் மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன். And I took the concubine and cut her in the piece and sent her throughout all the countries of the inheritance of Israel, for they have committed lewdness and folly in the Israel. வசனமேலு. நீங்கள் எல்லோரும் இஸ்ரவேல் புத்திரருமே, அங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். Behold, I say, hear all the children of Israel, give hear you advice and counsel. வசனம் 8. அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்திற்கு போகப்படாது, ஒருவனும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது.
And all the people rise one man, saying, we will not any have this go to east and enter. I enter. Will we any have turn into his house? வசனம் 9. அப்பொழுது கிபியாவுக்கும் செய்ய வேண்டியது என்னவென்றால் சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம். But now this shall be the king the things which we will to do Gibeah. We will go up by Lord against it. வசனம் 10. பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய கிபியா பட்டணத்தினார் இஸ்ரவேலில் செய்த எல்லா மதிகேட்டிற்கு தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தனியாய் வாசம் தவசங்களையே சம்பாதிக்கிறதுக்கு இஸ்ரவேல் கோத்திரத்தார்கள் எல்லோரும் 100 பேரிலே 10 பேரை 1000 பேரிலே 100 பேரையும் 10000 பேரை 1000 பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள். And we will and take the man of the 100 triggered all the tribes of the Israel and 100 of the 1,000 and 1,000 of the 10,000 to the victual of this people, that is they many do when they come to the Gibeah and Benjamin according to all the fill that is they haven't over in the Israel. வசனம் 11. இஸ்ரவேல் எல்லோரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டம் கூடி, so all the men of Israel were get ready against the city can together as one man. வசனம் 12. அங்கேயே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார்கள் பெஞ்சமின் கோத்திரத்தாரும் மெங்கும் ஆட்களை அனுப்பி, உங்களுக்குள்ளே நடந்தது இந்த அக்கிரமம் என்ன? And the tribes of the Israel sent man triggered all the tribes of the Benjamin, saying, what and wickedness is this that is done among you? வசனம் 13. இப்பொழுது கிபியாவிலே இருக்கிற பெலியனிலே மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கி படிக்கு அவர்கள் ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரர்கள் இஸ்ரவேல் புத்திரர்களாகிய தங்கள் சகோதரர்கள் சொல்ல கேட்க மனமில்லாமல், and now therefore deliver use the man the children of the Belial which inherit Gibeah, that we may put them to the death and put away evil from Israel. Put the children of the Benjamin, you will not and hearken to the voice of their and brethren children of Israel. வசனம் 14. இஸ்ரவேல் புத்திரரோடும் யுத்தம் பண்ணி புறப்படும்படிக்கு பட்டணங்கள் இருக்கிற கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். But the children of the Benjamin gathered themselves together out of the cities and to the Gibeah to go out to the Bethel against the children of the Israel. வசனம் 15. கிபியா குடிகள் தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரையும் எல்லாம் அந்த நாளிலே பட்டணங்களிலிருந்து வந்த கூடின பட்டய உருவாக்குகிற மனுஷர்களின் இலக்கம் 26,000 பேர் என்று தொகையிட்டப்பட்டது. And the children of the Benjamin were and the members that at that time out of the cities 26,000 men, and that draw sword and basic the inhabitants of the Gibeah, which were numbered 700 chosen men. வசனம் 16. அந்த ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடது கை வாக்கான 700 பேர்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு இலையும் தப்பாதபடிக்கு கவன்களால் எறிவார்கள்.
Among all the people there were 700 chosen men lifted at every one cloud, sling stones that stones at an errant brethren and not miss. வசனம் 17 பெஞ்சமின் கோத்திரத்தாரிலும் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவாக்குகிற மனுஷர் 4,00,000 பேர் என்று திரையிடப்பட்டது. அவர்கள் எல்லோரும் யுத்த வீரர்களாய் இருந்தார்கள். And the men of Israel and Basel and Benjamin were numbered 400,000 men that drew and sword, and all those were men of the war of war. வசனம் 18 இஸ்ரவேலிலே புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பெஞ்சமின் புத்திரருடன் யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றான். And the children of the Israel rise and went up to the house of the God and asked counsel of God and said, which have you shall and go up first to the Bethel against the children of the Benjamin. And the Lord and said unto Judah, shall and go up first. வசனம் 19 அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். And the children of the Israel rise up and the morning and encamped against the Gibeah. வசனம் 20 பின்பு இஸ்ரவேல் மனுஷர்கள் பெஞ்சமினுடனே யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். And the Benjamin Israel went out to the Bethel against the Benjamin, and the men of the Israel put themselves in array to forward against them of Gibeah. வசனம் 21 ஆதலால் பெஞ்சமின் புத்திரர்கள் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலிலே 26,000 பேரை அன்றைய தினமே தரையிலேயே விழும்படி சங்கரித்தார்கள். And the children of the Benjamin come forth out of the Gibeah, and they destroyed down to the ground of the Israelites that day 20 and 2,000 men. வசனம் 22 இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டு முதல் நாளிலே அணிவகுத்து நின்று ஸ்தலத்திலேயே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். And the people, the men of the Israel, encouraged themselves and set there and Bethel against in her array in the place where there they put themselves in the array the first day. வசனம் 23 அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியிலே சாயங்காலம் மட்டும் அழுது எங்கள் சகோதரர்களாகிய பெஞ்சமின் புத்திரர்களுடன் திரும்பவும் யுத்தம் கள போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக போங்கள் என்றார். And the children of the Israel went up and they wept before the Lord until even, and they asked counsel of the Lord, saying, shall I go up again to the Bethel against the children of the Benjamin, my brother? And the Lord said, and go up against them. வசனம் 24 மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர்கள் பெஞ்சமின் புத்திரரை கிட்ட சேருகிற போது, and the children of the Israel come near and against the children of the Benjamin the second day. வசனம் 25 பெஞ்சமின் புத்திரத்தாரும் அந்த நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்பு இஸ்ரவேல் புத்திரர்கள் பட்டயம் உருவுகிற 10,000 பேரையே தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். And the Benjamin went forth against them out of Gibeah, and second day and destroyed down to the ground of the children of the Israel against the 18,000 men all the true the word
வசனம் 26. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்களே சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அந்த கர்த்தருடைய சந்நிதியிலே அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து சர்வாங்க தகன பலிகளை சமாதான பலிகளை விட்டு and all the children of the Israel and all the peoples went up come unto the house of God and wept and sat there before the Lord and fasted the day until even and offered burnt offering and peace offering before the Lord. வசனம் 27. கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையிலே பெட்டியே அந்த நாட்களில் அங்கே இருந்தது. And the children of Israel inquired of the Lord for ark of the covenant of the God was there in those days. வசனம் 28. ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினகாஸ் அந்த நாட்களில் அவருடைய சந்நிதியிலே நின்றான். எங்கள் சகோதரனாகிய பெஞ்சமின் புத்தருடனே பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாகாத என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். And Phinehas, the sons of Eleazar, the sons of Aaron, and stood before it in this day, saying, Shall I hate and again go out to the Bethel against the children of the Benjamin my brother, or shall I and the Lord and say, for tomorrow I will deliver them into the hands. வசனம் 29. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் கிபியா சுற்றிலும் பதிவிடைகளை வைத்து and Israel set and lay in wait and round about Gibeah. வசனம் 3 நாளிலே பெஞ்சமின் புத்திரர்கள் விரோதமாக போய் முன் 2 தாரம் செய்து இப்போல கெபியாவுக்கும் சமீபமாய் போருக்கும் அணிவகுத்து நின்றார்கள். And the children of the Israel went up against the children of the Benjamin of the train day and put themselves in the high at the Bethlehem, Tamar, and Lear in went of Israel come forth out of the place, even out of them made wolves of the Gibeah. வசனம் 34. அவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 16 பேர் கெபியாவுக்கும் எதிராக வந்தார்கள். யுத்தம் பலத்தது, ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். And there come against Gibeah then 1,000 chosen men out of the whole Israel, and the battle was unscary, but they came not, and that evil was near them. வசனம் 35. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பெஞ்சமின் முறியை அடித்தார். அந்த நாளிலே இஸ்ரவேல் புத்திரர்கள் பெஞ்சமினிலே பட்டய உருவாக்குகிற ஆட்களாகிய 26,100 பேரை சங்கரித்தார்கள். And the Lord and smote Benjamin before the Israel, and the children of the Israel destroyed of the Benjamins that day 20 and 5,000 and 100 and all this sword. 36. இஸ்ரவேல் கிபியாவுக்கும் அப்பாலே வைத்த பதிவிட்டை
நம்பி இருக்கிறபடியினாலே பெஞ்சமினிற்கு இடம் கொடுத்தார்கள். அதனாலே அவர்கள் முறியடிக்கப்படுகிறார்கள் என்று பெஞ்சமின்கள் புத்திரர்களுக்கு காணப்பட்டது. So the children of the Benjamins saw that they were unsmitten, for the man of the Israel given place to the Benjamins, because they trusted into the Leah as in weight which they had set beside Gibeah. வசனம் 37. அப்பொழுது பதிவிடையே இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேலே பாய்ந்து வர பட்டணத்திலே இருக்கிறவர்களுக்கு எல்லோரையும் பட்டயக்கருக்கினாலே வெட்டினார்கள். And the Aryans weighed and ascended the rest upon Gibeah and the Lear in the vain driven themselves along and smite all the cities with the edge of the sword. வசனம் 38. பட்டணத்தில் இருந்து மகா பெரிய புகை எழும்பினதாவது இஸ்ரவேலுக்கு பதிவு இடைக்காரரும் குறிக்கப்பட்ட அடையாளமாயிருந்தது. Now there was an the appian saga, but when the man of the Israel and the Leah seen wait, that they shall make an great flame, with an smoke rise up and out of the city. வசனம் 19. ஆகியால் இஸ்ரவேலிலே யுத்தத்திலேயே பின்வாங்கின போது பெஞ்சமினியர்கள் முந்தின யுத்தத்திலேயே நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலிலே ஏறக்குறைய 30,000 பேர் வெட்டவும் கொல்லவும் தொடர்ந்தார்கள். And when this man of the Israel returned in the Bethel, Benjamin began to dismay and kill this man of the Israel about the 30,000, for they said, and surely they had the smitten down before you as in the first Bethel. வசனம் 40. பட்டணத்திலிருந்து புகையானது ஸ்தம்பம் போல உயர எழும்பின போது பெஞ்சமினர்கள் முன்னாக பார்த்தார்கள், இதோ பட்டணத்தின் அக்கினி ஜுவாலை வானதரியந்தமும் எழும்பிற்று. But when this flame began to rise up out of the city with pillar for smoke, the Benjaminians looked on behind them and hold the flame of the city accounted up to heaven. வசனம் 41. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் திரும்பி கொண்டார்கள். பெஞ்சமினியர்கள் மனுஷரை தங்களுக்கு விக்கினம் ஏறெடுத்ததைக் கண்டு திகைத்து, and when the man of Israel turned against the man of Benjamin, were amazed, for they was that an evil was come up them. வசனம் 42. இஸ்ரவேலில் புத்திரரை விட்டு வானத்திற்கு போகிற வழியிலே நேராய் திரும்பி ஓடிப்போனார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்தது. பட்டணங்களிலே இருந்தவர்களும் தங்கள் நடுவிலே அகப்பட்டவர்களையும் கொன்று போட்டார்கள். Therefore they turned back and before the man of Israel and to the way that is wilderness, but the Bethel overtake them, and them which come out of the cities they destroyed in this midst of them. வசனம் 43. அப்பொழுது பெஞ்சமின் வளைத்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு போகிற வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள். Thus they enclosed and the Benjamins round about the Gaza them and trodden them down with the ease over against Gibeah, trodden the unrising. வசனம் 44. இதனாலே பெஞ்சமினில் 11,000 பேர் எழுந்தார்கள்.
அவர்கள் எல்லோரும் பலவான்களாய் இருந்தார்கள். And the fall of the Benjamin 8,000 men. All those were and men after well வசனம் 45. மற்றவர்கள் விலகி வனாந்திரத்தில் இருக்கிற ராமான் கன்மலைக்கு ஓடிப்போனார்கள். அவர்கள் இன்னும் 5,000 பேரையே வழியிலே கொன்று மற்றவர்களை கீதாம் மட்டும் பின்தொடர்ந்து அவர்களையும் 2,000 பேரையே வெட்டி போட்டார்கள். They turned and flowed throughout this wilderness unto the rock, the Ramon, and they had glad and have them in the highway 5,000 men, and paused here and after them unto the Kildon, and slay 2,000 men after them. வசனம் இவ்விதமாய் பெஞ்சமினியர்கள் அந்த நாளிலே விழுந்தவர்கள் எல்லோரும் 26,000 பேர். இவர்கள் எல்லோரும் பட்டயம் உருவுகிற பலவான்களாய் இருந்தார்கள். So that all which and all that is day of Benjamin were 25,000 men, that is draw the sword of all those were and men of the வசனம் 47. 600 பேர் திரும்பிக் கொண்டு ஓடி வனாந்தரத்தில் இருக்கிற ராமான் கன்மலைக்கு போய் ராமான் கன்மலையிலேயே 4 மாதம் இருந்தார்கள். But 600 men turned and fall to the wilderness and to the rock and Raman, and they abandoned the rock and Raman 4 months. 48. இஸ்ரவேலிலே பெஞ்சமின் புத்திரர்கள் மேல் திரும்பவும் பட்டணத்திலேயே மனுஷர்கள் தொடங்கி மிருக ஜீவன்கள் மட்டும் கண்டவைகளிலே எல்லாவற்றையும் பட்டய கருக்கினாலேயே வெட்டி கண்ட பட்டணங்களை எல்லாம் அக்கினியினாலே கொளுத்தி போட்டார்கள். And the men of the Israel turned against the children of Benjamin, and they smote them with the edge of this sword, as I will the men of the every city, as the best, and all that come to hand. Also they set and the fear all the cities that they come down to. Hi friends, இதெல்லாம் தெரியுது. பெஞ்சமின் புத்திரர்கள் தப்பு செய்தாங்க, அதனால் அவங்களுடைய எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. தப்பு செய்தால் யாராக இருந்தாலும் சரி தண்டனை கண்டிப்பாக, அது கடவுளே சொல்லிடுறாரு. அதில் தெரியுது. அது யார்? பெஞ்சமின் புத்திரர்கள், யோசேப்புடைய தம்பி. அவங்க தானே வருவாங்க. அவங்கள பார்த்துக்கலாம் நிலமை எப்படி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடவுள் 40 நாள் நடத்தினார். நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கோசம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வேலையை செஞ்சு முடித்தேன். 2 டியூட்டி கொடுத்தாங்க கடவுள். காலையில் ஒரு டியூட்டி, சாயந்தரம் ஒரு டியூட்டி. கிட்டத்தட்ட ஒரு 980 ரூபா கிட்ட சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்தார். அதுக்கு முந்தின நாள் வேலட் பார்க்கிங்கில் 1,027 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட் சம்பாதிக்க. இன்னும் 5,500 ரூபா சம்பாதிக்கணும் கார் டிவி கட்டுறது. நேற்று எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நல்லா படியாக அதை செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.